வணக்கம். கந்தசஷ்டி விழா தொடங்குகிறது. சஷ்டி விரதம் எதற்காக இருக்க வேண்டும்? சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். இது கிராமத்து பழமொழி. ஒன்றும் இல்லை, சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையாகிய கருப்பையில் குழந்தை வரும் என்று நம்முடைய முன்னோர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். சரி, இந்த விரதத்தை எப்படி இருப்பது? திருச்செந்தூர், பழனி, அறுபடை வீடுகளில் ஒன்றிலே சென்று அங்கே இறைவனோடு சேர்ந்து நாமும் இருக்கலாம். இறைவனே தவம் செய்யும் இடம் எது என்று கேட்டால் திருச்செந்தூர் தான். எதற்காக அவர் தவம் செய்கிறார்? வலிமை மிகுந்தவன் சூரன். சிவபெருமானை தவிர வேறு யாராலும் தன்னை கொல்ல முடியாது என்ற வரத்தை பெற்றவன். அதனால் அவனை அழிப்பதற்காக அவருடைய மகனாகிய சிவபெருமானிய மகனாகிய முருகப்பெருமான் அதற்காகவே நெற்றிக்கண்ணில் தோன்றியிருக்கிறார். முருகனாக வந்திருக்கிறார். சக்தியினுடைய அருளால் வேல் வைத்திருக்கிறார். இறைவனுடைய மகனாக இருந்தும் சக்தியினுடைய வேலை பெற்றிருந்தும் வலிமை மிகுந்த கொடிய தீமையை அழிக்க ஐம்புலனை அடக்கி விரதம் இருக்க வேண்டும் என்பதை அறிந்து முருகப்பெருமான் திருச்செந்தூர் கடற்கரையிலே விரதம் இருக்கிறார். அப்படி அவரே இருக்கின்ற அந்த இடத்தில் நாமும் சென்றிருந்தால் அவர் தீமையை வென்றதைப் போல நாமும் தீமைகளை வெல்லலாம். இதுதான் சஷ்டி விரதத்திற்கான காரணம், மகிமை.